சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம வாத்தியாரும் டே மார்லவ் அப்புறம் ஈனோஸ் உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் இங்க எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா உங்களோட கல்டிவேஷன் ப்ராகிரஸ பத்தி பேசுறதுக்காக தான். நீங்க ரெண்டு பேருமே இப்ப நோவைஸ் வாரியரா இருக்கீங்க. இப்போ உங்க ரெண்டு பேத்துக்குமே கரெக்டான வெப்பன் தேவை அப்படிங்கிறாரு. அப்புறம் போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட காம்பட் ஸ்கோரை செக் பண்ணலான்ட்டு போயிருப்பான். இல்ல அங்க பார்த்தா நம்ம ஹீரோவோட காம்பட் ஸ்கோர் 676 அப்படின்னு ஷோ பண்ணிருக்கோம். அப்புறம் ஹீரோவும் ஒரு நோவைஸ் வாரியர் நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் போடுறாமாப்ல சூப்பர் நீ கலக்கிட்ட அந்த முட்டாளோட ஒரே ஒரு பாயிண்ட் அதிகமா இடத்துல வேற லெவல்டா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்போ அந்த கிரேஹர் மண்டையனும் வயலட் மண்டையனும் என்னது இவனோட காம்பட் ஸ்கோர் 676 என்னோட ஒரு பாயிண்ட் அதிகமா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம வாத்தியாரும் பரவாயில்லண்டா நம்ம கிளாஸ்ல இருந்து 2 நோவைஸ் வாரியரா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படிங்கிறாரு. இப்ப பிரசன்ட்ல அந்த கிரே ஹேர் மண்டையனும் என்னது இந்த முட்டா பையன் என்ன விட ஸ்ட்ராங்கா இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு டென்ஷன் ஆயிடுறான். அப்ப நம்ம வாத்தியாரும் டே உங்க ரெண்டு பேத்துக்கு நல்லா தெரியும் இந்த தேர்ட் ஆர்டர் எவால்டு பீஸ்டுக்கு மேல இருக்க எல்லா பீஸ்டுமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த பீஸ்ட நம்மளால கத்தியிலயோ இல்ல துப்பாக்கியிலயோ கொல்ல முடியாது. அதுக்குன்னே இந்த பிளானட்லயே இருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டல் தான் நாம யூஸ் பண்றோம். அந்த மெட்டல்ல செய்யக்கூடிய எல்லா வெப்பனை வச்சோம் இங்க இருக்க பவர்ஃபுல்லான பீஸ்ட கொல்ல முடியும். இதனாலதான் நம்மள மாதிரியான வாரியர்ஸுக்கு இந்த வெப்பன் தேவைப்படுது. இந்த வெப்பன்ஸ்னால நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் கையை தூக்கி வாத்தியாரே எனக்கு என்ன வெப்பன் கரெக்டா இருக்குன்னு நான் சூஸ் பண்ணிட்டேன். நான் ஸ்பியரை தான் தேர்ந்தெடுக்க போறேன் அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும் எனது ஸ்பியரா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த ஸ்பியரை ஒருத்தங்க ட்ரெயின் பண்ணி அதுல மாஸ்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள தோக்கடிக்கிறது நடக்காத காரியம். அதே அளவுக்கு இந்த ஸ்பியரை ஒரு வாரியர் மாஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு அவங்க ரொம்பவே டெடிகேட்டடா இருக்கணும். சரி நீ சூஸ் பண்ணிட்ட உன்னோட முடிவை என்னால மாத்த முடியாது அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் எனது கஷ்டமா அதை நான் அசால்ட்டா முடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம வாத்தியாரும் ஒரு கார்டை கொடுத்துட்டு இந்த கார்டுல உன்னோட எல்லா பர்சனல் டீட்டெயிலுமே இருக்கு. இந்த கார்டை எடுத்துட்டு போய் நீ லைப்ரரியோட செகண்ட் ஃப்ளோரை அக்சஸ் பண்ணிக்கலாம். அங்கிருந்து ஏதாவது ஒரு பேசிக்கான ஸ்பியர் டெக்னிக்கை எடுத்து கத்துக்கோ. அப்புறம் நீ எதுக்காக உன்னோட வெப்பனா அந்த ஸ்பியரை சூஸ் பண்ணன அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் வாத்தியாரு இந்த வேர்ல்டுல டாப் ரேங்கிங்கா இருந்த வாரியர்ஸை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேக்குறான். அப்ப நம்ம வாத்தியாரும் அட இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனோட பேரு கேனி, அப்புறம் ரெண்டாவது கிரேட் ஸ்வாட வச்சிட்டு இருந்த ஜெய் தாமஸ் அப்படின்ட்டு மூணாவது பேரை சொல்றதுக்கு யார சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் என்னோட காரணமும் இதே தான். இப்ப உங்களால 2-3 பேர்த்தோட பேரை மட்டும் தானே சொல்ல முடிஞ்சிச்சு. அதுல யாருமே ஸ்பியரை யூஸ் பண்ணவங்களே இல்ல. இதுக்காக தான் என்னோட வெப்பனா நான் ஸ்பியரை சூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும் அட ஆமா டாப் ரேங்கிங் வாரியரா இருந்த யாருமே ஸ்பியரை வச்சுக்கிட்டு இல்ல என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டே ஒரு நிமிஷம் நில்லுடா அப்படின்னு கத்துறாரு. நம்ம ஹீரோவும் ப்ரொஃபசர் காமா நான் என்னோட ஸ்பியரை தொலைவ போறேன் உங்களை அப்புறமேட்டுக்கு வந்து பாக்குறேன் அப்படின்னு அங்க வந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறான். நம்ம வாத்தியாரும் இவங்கிட்ட உண்மையான ஆம்பிஷன் இருக்கு. இவனோட ஃபியூச்சர்ல இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு வாரியரா மாறுவான் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல அப்படின்னு ஷாக்லயே பாக்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த கான்சென்ட்ரேட்டட் கல்டிவேஷன் அப்படிங்கிறதுக்கான பேசிக் தியரி புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ரைட்டு இப்ப என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா சூட்டபிளான ஒரே ஒரு ஸ்பியர் மட்டும்தான் இல்ல. என்னால இப்ப வாரியர்ஸோட அபிஷியல் வெப்சைட்லயும் போய் வாங்க முடியாது. இப்ப எனக்கு இருக்க ஒரே வழி இந்த அகாடமியில இருக்க வெப்பன் ஷாப்பு தான் அப்படின்ட்டு அந்த வெப்பன் ஷாப்புக்கு போறான். அங்க மங்கி கிங் மாதிரி இருக்க தாத்தாவும் சொல்லு பேராண்டி உனக்கு எந்த மாதிரியான வெப்பன் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் பெருசே எனக்கு ஸ்பியர் வேணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த பெருசும் பேராண்டி பரவாயில்ல நீயாவது நம்மளோட ட்ரெடிஷனல் வெப்பனான ஸ்பியரை சூஸ் பண்ண வந்துக்கிறிய சரி இதா இந்த போர்ட்ல இருக்க இந்த ஸ்பியர் போதுமானு பாரு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் சரி எடுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறான். அந்த பெருசும் இந்த ஸ்பியரோட வெயிட் மொத்தம் 20 கிலோ. அப்புறம் இதோட ஒரிஜினல் பிரைஸும் 2 லட்சம். ஆனா நான் உனக்கு 50,000க்கு தரேன் இதை வச்சு என்ஜாய் பண்ணு அப்படின்னு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பியரை வாங்கிட்டு என்னங்கடா இந்த ஸ்பியரு இவ்வளவு லைட் வெயிட்டா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகிறான். அப்ப அந்த பெருசும் சரி இந்தா இதை ட்ரை பண்ண அப்படின்னு ஒரு 35 கிலோவில் இருக்க ஸ்பியரை எடுத்து கொடுத்துட்டு இதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதோட விலையும் 5 லட்சம். நான் உனக்கு பாதியா 2,50,000க்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அட பெருசு இதுவும் லைட் வெயிட்டா தான் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த பெருசும் சரி போய் தொலைதே இந்த 45 கிலோவில் இருக்க
ஸ்பியரை வச்சுக்கோ. இதை வச்சு தேர்டு ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் கூட உன்னால வெண்ணைய கட் பண்ற மாதிரி 2ஆ ஸ்லைஸ் பண்ண முடியும். அப்புறம் இதோட விலையோ 1 மில்லியன் ஃபெடரேஷன் காயின், நான் உனக்கு 7 லட்சம் காயினுக்கு தரேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அட பெருசு, இதுவுமே லைட் வெயிட்டா தான் இருக்கு, உங்ககிட்ட இதை விட ஹெவியா வேற எந்த ஸ்பியருமே இல்லையா அப்படின்னு கேக்குறான். அந்த பெருசும் கடுப்பாயிட்டு, ஏன்டா டே நீ ஸ்பியரை வாங்கறதுக்கு வந்தியா இல்ல என்ன வெறுப்பேத்துறதுக்கு வந்தியா, மவனை உன்னை இங்கேயே கொன்னுருவோம் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு, இல்ல நான் ஓவரா டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கூல் ஆகிட்டு, சரி உனக்கு இதோட ஹெவியான ஸ்பியர் தானே வேணும், உனக்குன்னே ஒன்னு செஞ்சு வச்சுக்கிறேன் மவனை, அதை மட்டும் எடுக்கல உன்னை அங்கேயே கொன்னுருவோம் அப்படின்ட்டு ஒரு ஆதி காலத்து பொட்டியை காட்டுறாரு. பார்த்தா பூச்சி கூட ஆகுது. நம்ம ஹீரோவும் ஓ இதுலதான் நீங்க சொன்ன அந்த ஹெவியான ஸ்பியர் இருக்கா அப்படின்னு கேக்குறான். அந்த பெருசும் ஆமாண்டா, இந்த ஸ்பியரை நான் என்னோட பிளாக் ஸ்மித்திங்கோட ஜர்னி ஸ்டார்ட் பண்ண புதுசுல செஞ்சது. இந்த ஸ்பியரை எந்த மெட்டீரியல்ல செஞ்சேன் அப்படின்னா மதர் ஸ்டோன் ஆஃப் எக்ஸ்டான்டியல் ட்ரைல். இதோட வெயிட் 65 கிலோ. இது ஹெவியா மட்டும் இல்லாம ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடியா இருக்கும். அப்புறம் இதுக்கு ஒரு பேரு கூட இருக்கு, சில்வர் பேந்தம் அப்படின்ட்டு, வேணா இதை எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பியரை தூக்கிட்டு, ஆஹா இது பர்ஃபெக்டான வெயிட்ல இருக்கு, இதே தான் நான் எதிர்பார்த்தது, நான் இதையே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த பெருசும் சரிப்பா தம்பி, இதோட ஒரிஜினல் பிரைஸே 1.5 மில்லியன் ஃபெடரேஷன் காயின், ஆனா நான் உனக்காக டிஸ்கவுண்ட் பண்ணி 1.2 மில்லியன் காயினுக்கு தரேன், உனக்கு ஓகேவா அப்படின்ட்டு இந்த குழந்தை பையன் உண்மையாவே நோவைஸ் வாரியர் தானா, இவன் என்னடா இந்த 65 கிலோ இருக்க ஸ்பியரை அசால்ட்டா தூக்குறான் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்ப நம்ம ஹீரோ நெஞ்சில ஈட்டி பாய்ச்சா மாதிரி, என்ன அது 1.2 மில்லியனா, இது எப்படி பெருசு எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, சரி நான் இன்ஸ்டால்மெண்டா இதை கொடுக்கலாமான்னு கேக்குறான். அந்த பெருசும் அச்சசல் நம்ம மங்கி கிங் மாதிரியே ஃபேஸை வச்சுக்கிட்டு, அதெல்லாம் இல்ல பேராண்டி, நான் ஃபுல் பேமெண்ட் மட்டும் தான் வாங்குவேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் என்ன அது இந்த ஒரு ஸ்பியருக்காக என்னோட பாதி சேவிங்ஸை கொடுக்கணுமா, யோ பெருசை நீ ரொம்ப அநியாயம் பண்ற அப்படின்னு அந்த ஸ்பியரை வாங்கிட்டான். அந்த பெருசும் இதுதான் பேராண்டி பிசினஸ் அப்படின்னு சிரிக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவும் கல்டிவேட் பண்ணிக்கிட்டு, இந்த நோவைஸ் வாரியரா இருக்க எல்லாருமே இந்த கான்சென்ட்ரேட்டட் கல்டிவேஷன் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. இந்த கல்டிவேஷன் மெத்தட் மூலியமா இந்த எர்த்துல இருக்க எனர்ஜியை நம்மளோட பாடிக்குள்ள அப்சர்வ் பண்ணி நம்மளோட பாடியை ரிஃபைன் பண்ண முடியும். இதை எல்லாத்தாலையும் பண்ண முடியாது, வாரியர்ஸால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். என்னோட ஃபர்ஸ்ட் டைம்ல இது ஒர்க் ஆகாதுன்னு, ஆனா இந்த கல்டிவேஷன் மெத்தட் மூலியமா என்னோட பாடியில ஏதோ ஒரு சேஞ்ச் ஏற்பட்டிருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. சரி சிஸ்டம் நீ வெளியே வா அப்படிங்கிறான். அப்போ அந்த சிஸ்டத்துல நம்ம ஹீரோவோட இன்ஃபர்மேஷன்லாம் காட்டுது. நம்ம ஹீரோவும் என்னங்கடா என்னோட ஹெல்த்தும் ஸ்பீடும் 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இது நான் இப்ப கான்சென்ட்ரேட்டட் கல்டிவேஷன் பண்ணேன் அதனாலயா, ஓ இந்த பாயிண்ட்ஸ் அப்கிரேட் பண்றதுக்கு நான் கல்டிவேஷன் பண்ணனாலும் இன்க்ரீஸ் ஆகுமா, அட இது வேற லெவலா இருக்கே அப்படின்ட்டு இது என்னதுரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த சிஸ்டமும் இந்த மந்த்துக்கான உங்களோட லாட்டரி ஸ்பின்னை இப்ப யூஸ் பண்ண போறீங்களான்னு கேக்குது. நம்ம ஹீரோவும் அட ஆமா நான் இதை மறந்தே போயிட்டேன், ஒவ்வொரு மாசமும் எனக்கு ஒரு லாட்டரி ஸ்பின் ஃப்ரீயா கிடைக்கும், சரி இதை சுத்தி உள்ளான்னு சுத்தி விட்டு, எப்பா சிஸ்டம் நான் உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன், ஏற்கனவே 1.5 மில்லியன் ஃபெடரேஷன் காயினை வச்சு ஒரு வெப்பன் வாங்கிட்டு வந்துட்டேன், மறுபடியும் வெப்பன்ல மட்டும் போய் நின்னுறாத அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த முள்ளும் ரேபிட் growth பேக்கேஜ்ல போய் நிக்குது. நம்ம ஹீரோவும் இது என்னடா ரேபிட் growth பேக்கேஜ், அப்புறம் இதுல என்னடா ஆர்மர் இருக்கு, இதை வச்சுட்டு நான் என்னடா பண்ணட்டும், ஏன்டா எல்லாரும் எனக்குன்னே வரீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த சிஸ்டமும் உங்களோட ரேபிட் growth பேக்கேஜை நீங்க ஆக்டிவேட் பண்ண போறீங்களான்னு கேக்குது. நம்ம ஹீரோவும் என்னது ஆக்டிவேட்டா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, சரி என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாமே அப்படின்னு அந்த ஆர்மர் மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு, என்னங்கடா ஒரு வித்தியாசமுமே தெரியல அப்படிங்கிறான். அப்போ அந்த சிஸ்டமும் உங்களோட ரேபிட் growth பேக்கேஜ் செட்டப் இப்ப கம்ப்ளீட் ஆயிருச்சு, உங்களோட கரண்ட் ப்ராக்ரஸ் 0ல இருக்கு, நீங்க 10,000 பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னடா இது இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு கீழே விழுந்துட்டு, இது என்னடா இவ்வளவு வெயிட்டா இருக்கு, இந்த சிஸ்டம் அப்படி எனக்கு என்ன ஆர்மரை தான் கொடுத்த அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட லெஃப்ட் கையில 20 கிலோ அப்புறம் ரைட்டு கையில 20 கிலோ வெயிட் இருக்கு, அதே மாதிரி உங்களோட கால்லயும் லெஃப்ட் கால்ல 25 கிலோ ரைட்டு கால்ல 25 கிலோ வெயிட் இருக்கு, அப்புறம் நீங்க போட்டுட்டு இருக்க வெஸ்டோ 40 கிலோ, மொத்தமா 130 கிலோ அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னது 130 கிலோவா அப்படின்னு அந்த வெயிட்டை தூக்கிட்டு எந்திரிச்சு நிக்க முடியாம கதறிக்கிட்டு, முட்டாள் சிஸ்டம் என்ன இந்த வெயிட்டை வச்சு கொல்ல பாக்குறியா அப்படின்னு அவனோட கையில இருக்கிறத கழட்ட போறான். பார்த்தா அந்த சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட ரேபிட் growth
ப்ராக்ரஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. நீங்க இதை கழட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாக் கொடுப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு கரண்ட் ஷாக்க கொடுக்குது. நம்ம ஹீரோவும் கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி மாறிட்டு, ஏன்டா என்னை வச்சு என்னடா எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாவது பண்றீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த சிஸ்டமும் நீங்க உங்களோட டுமாரோ கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி இந்த புது வெயிட்டுக்கு அடாப்ட் ஆகிக்கணும். இந்த ரேபிட் growth ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு 25 அப்கிரேட் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னது 25 அப்கிரேட் பாயிண்ட் அப்படின்ட்டு சரி என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே, என்னால இது முடியும் அப்படின்னு எந்திரிச்சு கீழே கவுந்து விழுந்துட்டு, ஆமா இவ்வளவு வெயிட்ட போட்டுக்கிட்டு நான் எப்படா நடக்கட்டும் அப்படின்னு கதறான். அப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சோடி நம்ம ஹீரோவை பார்த்தா ஏதோ 10 நாள் சாப்பிடாம தூங்காம இருந்தோமா எப்படி இருக்குமோ அது மாதிரி சொங்கி மாதிரி நடந்து வந்துகிட்டு, நான் எப்படியோ நேத்து நைட்டு ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்து எப்படி நடக்கிறதுன்னு கத்துக்கிட்டேன். ஆனா நான் நினைச்சு பார்த்ததை விட இந்த ரேபிட் growth ப்ராக்ரஸ் ரொம்பவே ஸ்லோவா போற மாதிரி இருக்கு அப்படின்னு ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்துகிட்டே சொல்றான். பார்த்தா அந்த ப்ராக்ரஸும் 10,000க்கு வெறும் 1000 பாயிண்ட் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்ப யாரோ சும்மா இல்லாம ஃப்ராஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோவோட முதுகுல தட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் சும்மா தட்டினதுக்கே பல்ட்டி அடிச்சு போய் விழுந்துட்டு, யாரா இது என்ன எதுக்கிட்ட அடிச்சீங்க அப்படின்னு கத்துறான். அப்ப அங்க ஒரு பொண்ணும் சிரிச்சுக்கிட்டே, ஃப்ராஸ்டர் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறா. இவளோட பேரு ஸ்டாசி. அப்ப அந்த ஸ்டாசியும், ஃப்ராஸ்டர் உனக்கு என்னாச்சு நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும், அட ஸ்டாசி இது நீதானா, நான் ஒரு நிமிஷம் ஏதோ பிளாங்க் ஆகி உன் மேல கோவமா கத்திட்டேன் சாரி அப்படின்ட்டு. நான் உன்னை பார்த்தப்ப நீ சின்ன பிள்ளையா இருந்த, இப்ப ரொம்ப வளர்ந்துட்ட. அப்புறம் நீ இன்னும் கிராஜுவேட் ஆகலையா, சரி இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். அந்த ஸ்டாசியும், நான் கூடி சீக்கிரமே கிராஜுவேட் ஆயிருவேன், என்ன என்னோட டீச்சர்ஸ் எடுக்கிற கிளாஸை தான் என்னால கவனிக்க முடியல, ரொம்பவே போர் அடிக்குது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், சரி நீ உன்னோட ஹையர் ஸ்டடீஸுக்காக இந்த கிளாட்டிக் அகாடமிக்கே வர வேண்டியது தானே, நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு கேக்குறான். அந்த ஸ்டாசியும், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறா. அப்ப புதுசா ஒரு கேரக்டரும், ஸ்டாசி நீ இங்க தான் இருக்கியா, அப்புறம் அது யாரு உன்னோட சொந்தக்கார பையன் ஃப்ராஸ்டரா அப்படின்னு கேக்குறான். இவனோட பேரு பிலிப்ஸ் ஸ்ட்ரைக்கர். அப்ப அந்த பிலிப்பும், நான் கேள்விப்பட்டது உண்மையா, இந்த கிளாட்டிக் அகாடமியோட ரொம்பவே மோசமான ஸ்டூடெண்ட் அப்படின்னா அது ஃப்ராஸ்டர் தானாமே, அவங்க கூடலாம் நீ என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறான். அந்த ஸ்டாசியும், டே பிலிப்ஸ் நீ என்ன சொன்ன அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. அந்த பிலிப்ஸும், நான்லாம் ஒன்னும் சொல்லல, இந்த அகாடமி அப்படிதான் பேசிட்டு இருக்குது, இந்த ஃப்ராஸ்டர் மட்டும்தான் ரொம்பவே ஒஸ்ட் ஸ்டூடெண்டா அப்படிங்கிறான். அப்போ ஸ்டாசியும், ஓ அப்படியா சரி முதல்ல என் கூட சண்டைக்கு வாடா அப்படின்னு சண்டைக்கு ரெடி ஆகிறா. அந்த பிலிப்பும், ஸ்டாசி நான் ஒன்னும் உன் கூடலாம் சண்டை போட விரும்பல, சரி அந்த ஃப்ராஸ்டரிய போயும் போயும் ஒரு பொண்ணு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு என் கூட பேசுறதுக்கே பயப்படுறானா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும், ஓ அப்படியா சரி என்னோட கெஸ்ட்டை ரொம்ப நேரம் என்னால வெயிட் பண்ண வைக்க முடியாது, நாம சீக்கிரம் சண்டை போடலாம் அப்படின்ட்டு நான் இப்போ கிட்டத்தட்ட 200 பவுண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வெயிட்டை தூக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் இந்த குழந்தை பையனை தோக்கடிக்கிறதுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது அப்படின்ட்டு, சரி பிலிப்ஸே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குறான். அந்த பிலிப்பும், ஃப்ராஸ்டர் நீ ரெடியா இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஒடியாந்து, இந்தா இதை வாங்கிக்கோடா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு கிக்க விட வரான். நம்ம ஹீரோவும் அதே மாதிரி கிக் பண்ணி அவனோட அட்டாக்கை தடுத்துட்டான். அந்த பிலிப்பும் நம்ம ஹீரோவோட அட்டாக்கிங் ஃபோர்ஸ் தாங்க முடியாம பின்னாடி போயிட்டு, பரவாயில்லண்டா ஃப்ராஸ்டர் நான் நினைச்ச அளவுக்கு ஒன்றும் நீ மோசம் இல்ல, சரி இப்போ இதை எப்படி சமாளிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பிரான்ஸ் டெக்னிக் வேப்பர் ஃபிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போயிட்டு ஹீரோ நெஞ்சிலேயே ஒரு பஞ்சு. நம்ம ஹீரோவும் என்னது இவ்வளவு வேகமா வரானா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இல்ல என்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா வெயிட்னால என்னால ப்ராப்பரா மூவ் ஆக முடியல, இல்லனா இந்த அட்டாக்கை என்னால அசால்ட்டா சமாளிச்சிருக்க முடியும் அப்படின்ட்டு அந்த பிலிப் பண்ற அட்டாக் எல்லாம் நம்ம ஹீரோ வாங்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பிலிப் கூட வந்தவனுங்களாம், இந்த பிலிப் இப்ப கிட்டத்தட்ட நோவே வாரியரா மாற போறான், இவன் கூட அந்த லூசரால சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்னு நினைச்சிட்டானா அப்படின்னு சிரிக்கிறானுங்க. நம்ம ஸ்டாசியும், எனக்கு தெரியும் ஃப்ராஸ்டர் தோக்க மாட்டான், அவன் கண்டிப்பா ஜெயிப்பான் அப்படிங்கிறா. அந்த பிலிப்பும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு, இங்க என்னடா நடக்குது, நான் இவ்வளவு அட்டாக் இவன் மேல பண்ணியும் என்னடா குத்துக்கல்லு மாதிரியே நிக்கிறான், என்னால ஸ்டாசி முன்னாடி இவங்கிட்ட தோக்க முடியாது, இவனோட கதையை ஒரே அடியா முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ஃபைனல் அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் அவனோட கையை பிடிச்சி அந்த அட்டாக்கை தடுத்துட்டான். அந்த பிலிப்பும் இதை எப்படா பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும், டே குழந்தை பையில உன்கிட்ட இந்த அளவுக்கான ஈகோ இருக்க கூடாது, இது உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிறான். அந்த பிலிப்பும், டே டே ஃப்ராஸ்டர் ஒரு நிமிஷம் நில்லு, இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாதே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், இதுதான் உனக்கான நல்ல லெசனா இருக்கும் அப்படின்னு அவனோட கையை உடைச்சு போட்டான். அந்த பிலிப்பும், ஐயோ என் கையை போச்சு அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கான். நம்ம
ஹீரோவும் சும்மா அழுவாதரா அப்படின்னு அவனுக்கு ஒரு கிக்க விட்டு பறக்க விட்டுட்டான். அப்ப அந்த பிலிப் கூட இருந்த 2 பேரும், டேய் உனக்கு என்னாச்சு, உனக்கு ரொம்ப அதிகமா இன்ஜுரி ஆயிருக்க மாதிரி இருக்கு, வாடா நாம சீக்கிரம் மெடிக்கல் சென்டருக்கு போலான்னு கூப்பிடுறான். அந்த பிலிப்ஸும் இல்ல நான் அவனை கொல்லணும் அப்படின்னு ஒரு சைக்கோ மாதிரி புலம்பிக்கிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ஓடியாரான். பார்த்தா அவனை சுத்தி ஏதோ பச்சை கலர்ல ஆற மாதிரி பறக்குது. நம்ம ஹீரோவும் இது எதுவும் தெரியாம கூலா நடந்து போயிட்டு இருக்கான்.